Hi friends, welcome to Fragrance of My Life. நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து வாட்டர்மெலன் தோல் வச்சு ஒரு ஹல்வா சூப்பராக பண்ணோம் இல்லையா? எல்லாருமே செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஒரு சட்னி தான் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து வாட்டர்மெலனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர்மெலனில் அந்த மேல் போகிற தோல் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி குட்டியாக வச்சுருக்கேன். எலுமிச்சை பழச்சாறு, மிளகாய்த்தூள், கடுகு, சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், உப்பு, கொஞ்சமாக வந்து சர்க்கரை, இதெல்லாம் தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்டர்மெலன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக வந்து அரைச்சிக்கணும். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விடுறேன். இதுவே வந்து நீங்கள் இதை ஒரு 1 வீக் கூட வந்து வச்சு சாப்பிட்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சோம்பு, ஜீரகம் இது எல்லாமே நல்லா வந்து கிறிஸ்பியாக பொரியணும், கரிஞ்சிடக்கூடாது. இது கூடவே ஒரு வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணும்போது இது வந்து கருகி போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த சட்னியில் வந்து அந்த ஸ்மெல்லு தான் வரும். அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் கரிஞ்சு போன மாதிரி. இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இருக்கு இல்லையா, அந்த தோல் மட்டும் அதை வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே அந்த ஹார்டாக வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நல்லா வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த க்ரீன் கலர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வேகிறதுக்கு எல்லாத்துக்கும். அதனால அதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆனே பண்ணணும். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வந்து அதிலே குக் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த உப்பு போட்டிங்க இல்லையா, இது கூடவே வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து வினிகர் கூட வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெல் லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக தான் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் கடைசியில் வந்து சேர்க்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு தன்மை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கும். இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வற்றி போயிட்டு உங்களுக்கு ஒரு ஜாம் மாதிரி வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வாட்டர்மெலன் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வரும். இது ஓரளவுக்கு வந்து திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை சர்க்கரை வந்து போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து நல்லா அது கொஞ்சம் இலகி வரும். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். இல்லைனா 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக எலுமிச்சை பழ ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை புழிஞ்சு விடும்போது ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழ ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய லெமனாக இருக்கு இல்லையா, அதனால ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். அந்த சூட்டாக நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தர்பூசணி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. தர்பூசணி தோலில் ஒரு டேஸ்டியான சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.